ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் தர மாட்டீங்க, ஏஐடிஎஸ் தர மாட்டீங்க, இது எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 130 சாய்ஸஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 சாய்ஸஸ்லேருந்து 230 சாய்ஸஸ் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஒரு நோட் பண்ணி எடுத்து ஒரு காலேஜஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 5 கேட்டகரி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கட் ஆஃப்க்கு வந்து மேபி பார்த்தீங்கன்னா அது சூட்டபிளா இருக்கும். இருந்தாலும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது அந்த டிப்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதனால அது நீங்க எந்த கட் ஆஃப் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த வீடியோவும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் போடுவீங்க. ஈவன் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் தர மாட்டீங்க, ஏஐடிஎஸ் தர மாட்டீங்க, இது எல்லாமே வந்து சிமிலரான ஜாப் வேகன்சி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும், ஏஐடிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த கம்பெனிஸும் கேட்க ஆரம்பிக்கல. ஸோ எல்லா கம்பெனிஸும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து காமன் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக என்ன கோர்சஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டு கோர். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பொருளை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அதவே நம்பிட்டு கோர் இன்ஜினியரிங் தான் எடுப்பேன் நான், சிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து கோர், இசிஇ வந்து கோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர், சிவில் இன்ஜினியரிங் கோர். ஸோ நான் இந்த மாதிரியான கோர் இன்ஜினியரிங் மட்டும் தான் போவேன், அதனால டாப் காலேஜஸ் இருக்கக்கூடிய மற்ற கோர்சஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டு சிட்டி. ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு 3 காலேஜ் இருக்கு அப்படின்னா நல்ல காலேஜ் இருக்குன்னா அதை முன்னாடி கொடுத்துட்டு அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ் கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் சென்னையில் மட்டும்தான் படிப்பேன், இது வந்து சென்னையில் இருக்கவங்க வந்து பண்ணாங்கன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் அதர் டிஸ்ட்ரிக்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல வைக்கணும். ஏன்னா நான் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு சிட்டியை வந்து அந்த அளவுக்கு பெருசாக கன்சிடர் பண்ணாம நல்ல காலேஜ் எந்த சிட்டியில் கிடைச்சாலுமே போய் ஜாயின் பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். ஸோ நான் சென்னையில இருக்கேன், வீடு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது நெக்ஸ்ட் திங். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு வீடு பக்கம் அப்படின்னா அது அடுத்த விஷயம். பட் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ். அதாவது இந்த காலேஜ்ல எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி அந்த காலேஜ்ல படிக்கிறான், எங்க அண்ணன் ஆல்ரெடி அந்த காலேஜ்ல படிக்கிறாரு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முக்கியமானு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முக்கியம் தான், கோர் இன்ஜினியரிங் முக்கியமானு பார்த்தீங்கன்னா அது முக்கியம் தான், சிட்டி முக்கியமானு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியம் தான், காலேஜ் முக்கியமானு பார்த்தீங்கன்னா அது முக்கியம் தான். பட் வந்து எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 130ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ரிமைனிங் சார்ஜஸ் நான் கேட்டகரி 5.5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல கொடுத்துருந்தேன். இப்போ கேட்டகரி 6ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இருக்கு, ஜிசிஇ திருநெல்வேலி இருக்கு, ஜிசிஇ பர்கூர் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஜிசிஇ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி க்ளோஸ் ஆகும். பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 காலேஜும் நேரில் போய் பாருங்க, பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லயோலா ஐகான் சென்னை, பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, சென்ட் ஜோசப்ஸ், மெஃப்கோ, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மகாலிங்கம் காலேஜ், வேலம்மாள் மதுரை, கற்பகம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 6ல இருக்கக்கூடிய காலேஜஸ். இது எல்லாத்துக்குமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லயோலா ஐகான், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கேம்பஸ், சிட்டிக்குள்ள இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் அதை தாண்டி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ பண்ணாரி அம்மன் ரொம்பவே பெரிய கேம்பஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றத நேரில் வெரிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சிட்டி ஓகேவா, சத்தியமங்கலம்ல இருக்கு, நாட் இன் ப்ராப்பர் கோயம்புத்தூர். ஸோ அதுவும் பார்த்துங்க. இந்த கொங்கும் அதே மாதிரி நாட் இன் கோயம்புத்தூர். ஸோ அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்டான கோர்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இது கோயில்பட்டி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர். ஸோ இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். கேட்டகரியில்
கோயம்புத்தூர் காலேஜஸ்லாம் முன்னாடி கொடுத்துட்டு அதர் சென்னை காலேஜஸ்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் தேர்ட் கொடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கேட்டகரி 6ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த கேட்டகரியில் வந்து இருக்கக்கூடிய ஏஐடிஎஸ் கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம், சிஎஸ்பிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பட் இசிஇ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இசிஇ தூக்கி முன்னாடி வைங்க. நிறைய பேர் இசிஇ ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இசியை வந்து முன்னாடி கொடுக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதையும் நீங்கள் முன்னாடியே வந்து இது பண்ணலாம். ஸோ இதான் வந்து கேட்டகரி 6 காலேஜஸ். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து கற்பகம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 6 காலேஜ். இதோட ட்ரிபிள் இ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கோர்ஸ் இருக்கு. ஸோ அதுவுமே நல்ல வேல்யூபிளான கோர்ஸ் தான். பட் வந்து என்ன அப்படின்னா நியூ கோர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இப்போ தான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல போயிட்டு இருக்கும். ஸோ இனிமேல் தான் ப்ராப்பராக சிலபஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி நியூ கோர்சஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. நல்ல காலேஜஸ்ல இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் பிஎஸ்என்ஏல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜ் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் குரூப், சென்ட் ஜோசப். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ். ஸோ சென்னை தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மெஃப்கோ, மகாலிங்கம், வேலம்மாள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ். அடுத்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 6 அண்ட் 6.5. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருந்தேன். பட் கேட்டகரி 6ன்றது ரொம்பவே லார்ஜ். இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில் எல்லா காலேஜஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலேஜஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையில்லாத காலேஜஸ் கேட்டகரி 6ல நீங்கள் விடலாம். நான் கேட்டகரி 5.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காலேஜஸுமே நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அந்த மாதிரியான காலேஜஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 சாய்ஸஸ் நான் அடுத்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய வீடியோவை கொடுத்தாலும் உங்களால் பார்க்க முடியல. அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 100 சாய்ஸஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 2க்கு வந்து பர்டிகுலராக ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்னும் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட் தரேன். ஏன்னா அப்பதான் அந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் சீட் வேக்கன்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். பட் இந்த சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.